கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யாருங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா நிறைய பேர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர், அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கக்கூடிய உஷாராணி மேம் அவர்கள் தான் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஒரு அரசு பள்ளியுடைய தலைமை ஆசிரியை. அவங்க நம்ம கூட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வமும் நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது மாணாக்கர்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவங்கள எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்ற நிறைய நல்ல விஷயங்களையும் இன்றைய தலைமுறையினர் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய நல்ல கருத்துக்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்க, முழுமையாக கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாம் வல்ல இறைவனாக எங்கும் நிறைந்து இனிய வாழ்க்கை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இயற்கையை முதலில் வணங்குகிறேன். என் பெயர் முனைவர் மா உஷாராணி. அரசு உயர்நிலைப்பள்ளி குருங்குளூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். தமிழ் தலைமை ஆசிரியர். தமிழ் என்பது இயல்பாகவே என்னுள் எனக்காக ஊறிய ஒரு உணர்வு என்று சொல்ல வேண்டும். எனவே தமிழை முடிந்த வரைக்கும் என் மாணாக்கர்களுக்கு கொண்டு சேர்க்கும் அற்புதமான ஒரு பணியை இயற்கை தந்த வரமாக செய்து வருகிறேன். நான் ஒரு அறந்தாங்கி பக்கம் நாகுடிக்கு அருகில் ஒரு சின்ன கிராமம், கூகனூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்து 12ஆம் வகுப்பு வரை அங்க இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி சுப்பிரமணியபுரத்தில் படித்தேன். அதற்கு பிறகு தமிழ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அறந்தாங்கியில இருக்கக்கூடிய கல்லூரிகள் அதெல்லாம் இடம் கிடைக்காத காரணத்தினால் காரைக்குடியில் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சித்தியின் வீட்டில் தங்கி ராமசாமி தமிழ் கல்லூரியில் தனித்தமிழ் பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அருமையான ஒரு கல்லூரி, மிகப்பெரிய அற்புதமான பேராசிரியர்கள். அதன் பிறகு எம்ஏ, பிஎட் இதெல்லாம் படித்த பிறகு 92, 95 என்னுடைய கல்லூரி வாழ்க்கை. 95 கல்வியியல் கல்லூரியில் பிஎட் அழகப்பா கல்வியியல் கல்லூரியில படிச்சோம். அதுக்கு பிறகு ஒரு வருடம் தேவகோட்டையில இருக்கக்கூடிய ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி, வைரம் குரூப் மெட்ரிகுலேஷன் என்ற பள்ளி எனக்கு அடித்தளம் தந்த ஒரு தாய் வீடு போன்ற பள்ளி. அதன் பிறகு 97 2002 வரைக்கும் காரைக்குடி கம்பன் கற்பகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு கிடைத்தது, அப்படிதான் சொல்லணும். அங்குதான் மிகப்பெரிய தமிழ் ஜாம்பவான்களுடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நிறைய தமிழ் ஆர்வம், அது மெட்ரிக் பள்ளியாக இருந்தா கூட தமிழ் ஆர்வம் மிக்க மாணாக்கர்கள் இன்று வரைக்கும் என்னுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய அற்புதமான குழந்தைகள் இருந்த அந்த இடம், எனக்கு கம்பன் கழகத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு தந்த அந்த பள்ளி, என்னை எனக்கு உணர்த்திய பள்ளி. என்னுடைய தாய் வீடு, கோயில் எல்லாமே அதுதான். அதாவது உலகத்திலேயே தமிழ் தாய்க்கு கோயில் இருக்கக்கூடிய இடம் அந்த கம்பன் கற்பகம், அந்த பள்ளி வளாகம். தினமும் தமிழ் தாயை வணங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு 2002 அரசு பணி கிடைத்தது. 2002 15 வரைக்கும் பட்டதாரி தமிழாசிரியராக அரசு உயர்நிலைப்பள்ளி பீர்க்கலைக்காடுல பணியாற்றினேன். அதன் பிறகு பிஜியாக, அதாவது முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றினேன் அறந்தாங்கியில். அதற்கு பிறகு இப்பொழுது 2018 இன்று வரை குருங்குளூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சின்ன கிராமத்துல குடும்பம் போன்ற அழகான ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியர் என்று சொல்லக்கூடாது, அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக பணியாற்றி வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அவ்வப்போது கவிதை எழுதுவது, நிறைய நூல்கள் வாசிப்பது. தினமும் நூல் வாசிக்கலைன்னா அது சுவாசிக்கவில்லை என்று எனக்கு எண்ணம். ஒரு நாள் வாசிக்காமல் படுத்தால் கூட ஒரு குற்ற உணர்வில் அப்படியே மனம் தடுமாறும். அப்படிப்பட்ட ஒரு வாசித்தலை சுவாசிப்பவள் என்று சொல்லலாம். என்னுடைய மாணாக்கர்களுக்கும் அதை இப்பொழுது உருவாக்கி கொண்டு வருகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. சூப்பர் மேம். ஸோ ரொம்ப சிறப்பாக உங்களுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரையும் சொன்னீங்க. இப்போ எத்தனை வருஷமா இந்த தலைமை ஆசிரியை அப்படிங்கிற பணியில இருக்கீங்க? உங்களுடைய இந்த பயணம் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? 2018 3/8/2018 இப்ப வரைக்கும் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். ஆசிரியராக, அதாவது சிறு வயதிலிருந்தே இந்த ஆசிரியர் என்று சொன்னால், எனக்கு விளையாடும் போது கூட ஆசிரியர் விளையாட்டு தான் விளையாடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னுடைய கனவாக எண்ணத்தில் நிறைந்ததை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு என்ன செய்ய முடியுமோ, ஆசிரியர் பணியிலிருந்து தலைமை ஆசிரியராக இருந்து அந்த பள்ளிக்குள் இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லோருக்கும்
என்னால் என்ன ஒரு செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து வருகிறேன். உதாரணமாக அந்த பள்ளி மிகவும் பின்தங்கிய ஒரு கிராமம் என்பதனால் அந்த மாணாக்கர்களை அதாவது காலையில் எழுந்து அந்த நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதன் பிறகு அவர்களுடைய தோற்றத்தை மாற்றியிருக்கிறேன். நேரம் தவறாமல் விடுப்பில்லாமல் தினசரி பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நன்றாக படிக்கக்கூடிய மாணாக்கர்கள், மீத்திறன் மாணாக்கர்களுக்கு கூடுதல் தகவல்கள், கூடுதல் நல்ல அறிவியலாக இருக்கட்டும், கணக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ, எதில் அவர்களுக்கு ஆர்வமோ அந்த துறையில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுடைய தனித்திறமைகளை தனியாக வளர்த்து அவர்களுடைய திறமைகள் எல்லாம் செய்தித்தாள் நாளிதழ் வெளியிடக்கூடிய அளவிற்கு அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மற்றபடி ஆசிரியர்களுக்கு அவர்களை தட்டி கொடுத்து, ஏனென்றால் அனைவருக்கும் மிக நெருக்கமான பணிதான். நேரம் 5 ஆசிரியர்கள் மட்டும் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட வேலை கூட ஓய்வு இருக்காது. தொடர்ந்து பணியாற்றுவார்கள். எனவே அவர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து நேரத்திற்கு, எங்க பள்ளியினுடைய சிறப்பு என்னன்னா எல்லாரும் நேரத்திற்கு வருவது. 8 மணிக்குள் அனைத்து மாணாக்கர்களும் வந்துருவாங்க. அது கிராமம்னு நீங்க சொல்லவே முடியாது. 8 மணிக்கு அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை அழகா பார்ப்பாங்க. அதை பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் நான் ரொம்ப சீக்கிரமா 7:45 ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பள்ளி வளாகத்தை பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பள்ளிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தது. அதற்கு பிறகு அவர்களை எல்லாம் வரவழைத்து ஒரு பெற்றோர் சந்திப்பு கூட்டம் என்று சொன்னால் ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் அன்னைக்கு சேர்ந்துருவாங்க. அதுவும் பெரும்பாலும் 90% மகளிர் தான் வருவாங்க. அவர்களுக்கும் நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில அவங்க எல்லாமே தனித்தனியா ஒரு ஆறுதல் பெறுவதற்காக என்னிடம் வருவார்கள். அம்மா இந்த மாதிரி கஷ்டம்னு. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம்தான், எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, தைரியமா இருக்கணும். பெண்கள் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் ஒரு அழுக்கான உடையோட அப்படியே சாப்பிடாம பட்னியா அப்படிலாம் தெரியாதீங்க. காலையில எந்திரிச்சோமா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நல்லா குளிச்சு சுத்தமான உடை உடுத்திக்குங்க. சந்தோஷமா இருங்க. எது வந்தாலும் நம்ம எதிர்கொள்ளலாம். அதே போல குடித்து விட்டு வரக்கூடிய கணவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்க அழக்கூடாது, அவர்களுக்கு எப்படி திருத்துவதற்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அதனால அவங்களுக்கு என்னன்னா ஏதாவது மனக்கவலை என்றால் அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு வரக்கூடிய அளவிற்கு என்னுடைய நெருக்கம் அந்த பள்ளியில் இருக்கிறது. என்னுடைய சொந்த ஊர், அது சொந்த வீடாக அந்த பள்ளியை பாவித்து பணியாற்றி வருகிறேன். நன்றிமா. சூப்பர் மேம். இப்போ நீங்க ஸ்கூல்ல ஒரு தலைமை ஆசிரியையா மட்டும் கிடையாது, அந்த ஊருக்கே ஒரு தலைமை ஆசிரியை மாதிரி நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ உண்மையாகவே ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொல்லும் போதே உங்களுடைய அந்த வேலையை எந்த அளவுக்கு நீங்கள் நேசித்து செய்கிறீங்க அப்படின்றது தெரியுது இல்லையா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு உங்களுடைய பணியை நீங்கள் நேசித்து இவ்வளோ சிறப்பாக செய்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லுவீங்க மேம்? காரணம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய விருப்பம் அப்படிங்கறத சொல்லலாம். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுதல்ங்கிறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே உண்டு. அது மட்டும் இல்லாம நான் அரசு பள்ளியில் படித்தேன். படிக்கும் பொழுது எனக்கு தேவையான, நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்கல. அது நான் சொல்லலாம், வெளிப்படையாக கூட சொல்லலாம். அப்பொழுது அப்படித்தான் இருக்கும் அரசு பள்ளிகள். நிறைய கூட்டம், சரியான ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. இருப்பவர்களும் சரியான நேரத்திற்கு வருவார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில ஆசிரியர்கள் மிக சரியாக அவர்களுடைய பணியை செய்வார்கள். நாங்கள் நிறைய ஏங்கி இருக்கிறோம். எங்களுக்கு இது வேண்டும், எதெல்லாம் வேண்டும் என்று நான் இளம் வயதில் ஆசிரியர்களிடமிருந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தேனோ, தலைமை ஆசிரியர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தேனோ அதை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய தலைமை ஆசிரியர் வந்தால் நாங்கள் ஆச்சரியமாக சென்று பார்ப்போம். இன்று நமக்கு எச்சம் வந்திருக்காங்கப்பா, வாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 6வது 7வது படிக்கிற தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது போய் அவங்களை நின்று ஆசையா வேடிக்கை பார்த்திருக்கோம். அவர் எங்கிட்ட பேசிட்டா ஏதோ முதலமைச்சரே பேசுன மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு நிறைய இடைவெளி இருந்தது ஆசிரியர்களுக்கும் மாணாக்கர்களுக்கும். அந்த இடைவெளியே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இறங்கி 6வது படிக்கிற பிள்ளைங்க கூட என்னுடைய அம்மா இன்னைக்கு நீங்க வாங்க எங்க வகுப்புக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பாதி நேரம் என்னுடைய அறையில தான் பசங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அதே சமயம் கனிவு, கண்டிப்பு ரெண்டுமே இருக்கும். இது செஞ்சா பிடிக்காது அப்படிங்கறத அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நான் ஒரு இடம் கொடுத்திருக்கிறேன். எனக்கு கிடைக்காததை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர் மேம். ஸோ ஒரு அருமையான பணியை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ மாணவ மாணவிகளுக்கு அடிப்படையான புத்தக கல்வியை தவிர்த்து வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம் நீங்க? அதாவதுமா, எப்போதுமே ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறது வேணும் தான் மதிப்பெண்ணுக்காக. அது மட்டுமே இல்ல, அதை சொல்றது படிக்கிறத வாழ்க்கையில பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது இப்ப இல்ல. அதாவது எப்படின்னா, அந்த தண்ணி மேல எண்ணெய் விட்ட மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி இருக்கு. ரெண்டுமே கலக்கல. அதாவது கல்விங்கிறது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு, வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ராக்ல இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. வாழ்க்கைக்காகத்தான் கல்விங்கிறத உணர்ந்து மாணாக்கர்கள் படிக்க வேண்டும். ஏதோ ஆசிரியர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் படிப்பது போல ஒரு படிப்பின் மீது ஈடுபாடு இல்லாத மாணாக்கர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய
அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. இந்த உலகத்துல நீ வச்சிருக்கிற இந்த பாட புத்தகமும் நோட்ஸும் மட்டும் உனக்கு கிடையாது. இதையும் தாண்டி உலகத்துல நிறைய நல்லது இருக்கு. நல்ல ஆசிரியர்கள் எழுதிய நூல்களை தேடி படிக்கணும் அப்படிங்கிறத நாங்க உணர்த்துறோம். இந்த ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, நீதிநெறி விளக்கம், இந்த மாதிரியான நூல்கள், அதே போல புறநானூற்றில் இருக்கக்கூடிய வாழ்வியல் தத்துவங்கள் சொல்லக்கூடிய நூல்ல இருக்கக்கூடிய பாடல்கள், இவற்றையெல்லாம் எங்களுடைய மாணாக்கர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த காலையில 7:45 இருந்து 9 மணி வரைக்கும் அவங்க என் கையில தான் இருப்பாங்க. அதனால பள்ளி பாட புத்தகத்தை ஆசிரியர்கள் வரும்போது படிச்சுக்கோங்க. இந்த சமயத்துல இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ண செய்யறது, நிறைய 1-2 பிள்ளைங்க கிட்டத்தட்ட ஒரு 800 குறளுக்கு மேல, குறட்பாக்களுக்கு மேல படிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு 1330 குறள் படிச்சுட்டா. அவங்களுக்கு இப்ப வந்து மறுபடியும் அதுக்கான பயிற்சி, எப்படி கேள்வி கேட்டா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இது போல கட்டுரைகள், அந்த நாளிதழ்ல வரக்கூடிய கடிதங்கள், கட்டுரைகளுக்கு எங்களுடைய மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தி எழுத வைக்கிறது. இது மாதிரி அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப, அதே போல ஓவியம் வரையக்கூடிய பிள்ளைகள், ரொம்ப அற்புதமாக ஓவியம் வரையக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நண்பர்கள் மூலமாக ஆன்லைன்ல அவங்களுக்கு அந்த வகுப்புகள்லாம் இப்ப ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கேன். நல்லா பாடக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியன் ஐயா கூட இருந்த ஒரு நல்ல பாடகர், எனக்கு நல்ல நண்பர் டாக்டர் ஞானசேகரன் அவர்கள், பேராசிரியர். அவரை கொஞ்சம் சொல்லி அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார், அவரை ஒழுங்கா பாட்டு பாடணும்னு சொல்லி அவருக்கு நேரம் இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஆன்லைன்ல வகுப்பு சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி என்னால என்ன முடியுமோ அந்த கிராமத்து பிள்ளைகளுடைய தனித்திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு முடிந்ததை செய்து வருகிறோம், என்னுடைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய துணையோடு. சூப்பர் மேம். ஸோ மாணவர்களுக்கு புத்தக கல்வியை மட்டுமே கற்பிக்கக்கூடிய நிலை அப்படின்றது இன்றைய காலத்தில் இருந்துட்டு இருக்க சூழலில், நீங்கள் ஒரு அரசு பள்ளியில் குழந்தைங்களுக்கு புத்தக கல்வியை தாண்டி அவங்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. உண்மையாகவே இது ஒரு அருமையான விஷயம்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி இருக்க காலத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி மாதிரி இன்றைக்கி இருக்க குழந்தைங்க இல்லை, இன்றைக்கி இருக்க குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி சில பேர் சில இடங்களில் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. ஸோ இன்றைய காலத்து மாணவர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது இன்றைய காலத்தில்? இன்றைய மாணாக்கர், முதல்ல இந்த மாணவர் அப்படிங்கிற சொல்லை நம்ம பயன்படுத்துறதே ஒரு சரியானதாக இல்லைங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நான் செல்லும் இடங்களில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முறைதான். என்ன அப்படின்னா, மாணவர், மாணவி, மாண்பை அவிப்பவர்கள், மாண்பை அவிப்பவன் அப்படிங்கிற பொருள்ல தான் அந்த மாணவன் மாணவிங்கிற சொல்லு இருக்கு. எங்களுடைய பேராசிரியர்கள் என்ன சொல்லி தருவாங்கன்னா, மாணாக்கன் அப்படி சொல்லுங்க, மாணாக்கி. எங்களுடைய பேராசிரியர் கூப்பிடும் போது அப்படிதான், என்னுடைய அன்பு மாணாக்கர்கள், மாணாக்கி அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா மாண்பை ஆக்கிக் கொள்பவன் மாணாக்கன். நல்ல மனித மாண்புகளை ஆக்கிக் கொள்வதற்காகத்தான் அவங்க பள்ளிக்கே வருகிறார்கள். அவன் அவன் அப்படிங்கிறது அவித்தல், அழித்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, பெரும்பான்மையாக இந்த மாணவன் என்ற சொல் வந்து பொதுவானதாக மாறிவிட்டது. அந்த மாணாக்கன் மாண்பை ஆக்குவதற்காகத்தான் பள்ளிக்கு அவன் வருகிறான் என்பதனை நம்ம உணர்த்த வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அன்றைய தினத்தில் நாம் படித்தது போல படிப்பிற்கு ஏங்கிய மாணவர்கள் இன்னைக்கு இல்ல. அவன் பள்ளிக்கு வரும்பொழுதே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரான். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, ஆசிரியர்கள் அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மாத்திக்கணும். காலத்திற்கேற்ப ஆசிரியர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே சமயம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும், வாழ்க்கைனா என்ன, கல்வினா என்ன, படிப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, அதன் மூலமாக எப்படி அதை உயரணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல கெட்டு போறதுக்கான வழிகள் நிறைய இருக்கு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய படுகொழிகள் எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிறத அவன் எடுத்துக்கிறது மூலமா அது எப்படி எடுத்துக்குவானோ அந்த மாதிரி கொண்டு சேர்க்கணும். வெறும் அட்வைஸ் அப்படிங்கறத இன்னைக்கு ஃபுல்லா யாருமே கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இனிமையா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த கதை சொல்லி அவர்களை திருத்தணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் அப்படித்தான் இருக்காங்க. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல இருக்க பிள்ளைதான், அவனுக்கு கம்ப்யூட்டரை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அந்த செல்போன்ல எல்லா விதமான இன்ஸ்டாகிராம்ல இருந்து என்னென்னலாம் இருக்கோ அத்தனை அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவர்களுடைய அறிவு காலத்திற்கேற்ப விரிவடைந்திருக்கும் பொழுது நம்ம இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு போகாம அவனுக்கு தகுந்தபடி கொஞ்சம் கொஞ்சமா நாம் இறங்கி பொறுமையோடு அவர்களை வழிநடத்தணும். இன்னைக்கு எல்லாருக்கும் அதிகமா தேவை பொறுமைதாமா. பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். மாணாக்கர்கள் அவர்களுடைய மாணாக்கர்னா யாரு, இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த டீனேஜ் பருவம் இப்படிதான் இருக்கும்பா, நாங்க கூட இப்படிதான் இருந்தோம், இப்ப வாழ்க்கையை நம்ம உணரணும்னா இந்த காலகட்டத்தை நீ கடக்கணும் அப்படிங்கறத அவங்க கூட இருந்துவே நாம ஒரு நட்பாக பழகி கொண்டு வர வேண்டுமே தவிர அதிகாரத்தாலோ அதட்டலாலோ
கண்டிப்பா கொண்டு வர முடியாது. எனவே அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டும்தான் இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய மாணாக்கர்களை நம்ம வழிநடத்த முடியும். ஸோ வந்து அவங்களுடைய வேலை போய் அவங்கள வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அடுத்த கட்டமா நீங்க என்ன புது முயற்சிகள்லாம் உங்களுடைய மாணவர்களுக்கு செய்யலாம் அப்படின்னு பிளான்ல வச்சிருக்கீங்க மேம்? புது முயற்சி அப்படின்னு சொல்றத விட அது தொடர் முயற்சியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் செய்யறது எல்லாமே புதிய புதிய முயற்சிகள் தான். இன்னொன்னு அறிவியல்ல எங்களுடைய மாணாக்கர்கள் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. நான் அறிவியல் அப்படின்னா நோட்ஸ பார்த்து படிக்கிறது அப்படி புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால என்னன்னா இந்த நம்ம திருமயத்து பக்கத்துல முருகப்பா சயின்ஸ் சென்டர் இருக்கு. அந்த சயின்ஸ் சென்டர்ல அங்க இருக்கக்கூடிய அவங்களோட எனக்கு தொடர்பு உண்டு. ஏன்னா அவங்க எல்லா பள்ளியிலும் இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அறிவியல் ஆர்வத்தை தூண்டக்கூடிய பணியை செய்து வருகிறார்கள். அங்கு நடந்த ஒரு வினாடி வினா போட்டியில கிட்டத்தட்ட 300 ஸ்கூல்கள் பங்கேற்றிருக்காங்க. பாத்துக்கங்க 300மே டவுன்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாத்துலயும் இருந்து பங்கேற்றுக் கொண்டார்கள். எங்கள் பள்ளியிலிருந்து முதல் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மாணாக்கர்கள். வினாடி வினால 8, 9 வகுப்பு பிரிவுல 303 ஸ்கூல் பங்கேற்றுட்டாங்க. அதுல எங்களுடைய பள்ளி முதல் அதாவது வினாடி வினா போட்டியில் முதல் பரிசை தட்டி வந்திருந்தார்கள். அது எனக்கு மிகப்பெரிய ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி கொடுக்குறோம்னா, மனப்பாடம் பண்ணினா கண்டிப்பா எதுவும் இல்ல. புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லையா, புத்தகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வினாக்களை படித்தால் யாரும் எதுலயும் ஜெயிக்க முடியாது. புத்தகத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும். இது இப்போ ஒவ்வொரு ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, பாடத்தை கடன்னு வாசிச்சு விட்டுட்டு நீ கொஸ்டினை பார்த்து படிச்சுட்டு வான்னு சொல்றதுல எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. புத்தகத்தை முழுமையா படிக்க சொல்லணும். இந்த பயிற்சி தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 6ல இருந்து 8 வரைக்கும் கட்டாயம் யாரும் நோட்ஸ் வாங்கவே கூடாது. மூல புத்தகங்கள் தான் படிக்கணும். உங்களுடைய பாட புத்தகத்துல என்ன இருக்கோ அதை படி. வினாக்களை நீ உருவாக்கு. விடைகள் இருக்குல்ல அந்த புத்தகத்துக்கு, அதுக்கு நீயே வினாக்கள் உருவாக்கு. ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல எத்தனை வினாக்கள் எடுக்கலாங்கிறத அதுதான் இப்ப நான் 6ல இருந்து 8 வரைக்கும் நான் அந்த பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். யாருமே நோட்ஸ்ல படிக்க கூடாது. எதை கேட்டாலும் சொல்லணும். அது மாதிரி அப்படி படிச்சதுனால அந்த பிள்ளைங்க வெற்றி பெற்றதாக அந்த குழந்தைங்க சொன்னுச்சு. அம்மா நீங்க சொன்ன மாதிரி நாங்க புத்தகத்தை முழுமையா படிச்சோம். அதனால எங்களால வெற்றி பெற முடிந்ததுன்னு. இனி என்னன்னா அதே போல இந்த அறிவியல் அந்த மன்றத்துல சொல்லி அவங்க கிட்ட சொல்லி அந்த அறிவியல் மையத்துல சொல்லி எங்களுடைய மாணாக்கர்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு தர சொல்லுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை வகுப்பு கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அறிவியலில் அவர்களை தொலைநோக்கு பார்வையோடு முன்னேற்றுவதுதான் என்னுடைய அடுத்த திட்டமாக இருக்கிறதுமா. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க மாணவ மாணவிகள் அவங்க, அதாவது நீங்க மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுடைய அந்த கல்வி விஷயத்தில் ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுவீங்க? எதெல்லாம் பெற்றோர்கள் மாற்றிக்கிட்டா சரியா இருக்கும் மேம்? பெற்றோர்கள் அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு குழந்தை 2 குழந்தை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள ரொம்ப செல்லம் கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு அதிகமான உரிமைகள், அது என்னைக்குமே அவங்களுக்கு எதிரானது தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம கிட்ட நிறைய பொருள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். அது அந்த குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. இப்படித்தான் வாழணும். நாம எப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்தோமோ அந்த கஷ்டத்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. அவங்க ஏதாவது செஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துல வேற இருக்காங்க. அந்த அளவுக்கு அடிக்க வேணாம், அதட்ட வேணாம். ஆனா வாழ்க்கையை புரிய வைக்க வேணும். ஏத்து பேசும் பொழுது இப்படி எல்லாம் ஏத்து பேசக்கூடாதுங்கிறது குழந்தையில இருக்கும் பொழுதே நாம பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்ல, முக்கியமா நேரம் இல்ல, பொறுமை இல்ல. வீட்டுல இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளுக்கு முன்னால சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு நிறைய பிரச்சனைகள் இது வருமா. கிட்டத்தட்ட எனக்கு 102 மாணவர்கள் அப்படின்னா 80 பேருக்கிட்ட குடும்பத்துல சிங்கிள் பேரண்ட், ஒரு பெற்றோர் இருக்கக்கூடியவங்க, 2 பெற்றோரும் இல்லாத பிள்ளைங்க, தாத்தா பாட்டிகிட்ட வளரக்கூடிய பிள்ளைங்க, ஏழ்மை, வறுமை, துன்பம், பெற்றோர் இல்லாமை, இத்தனை குறைபாடுகளையும் வைத்துக்கொண்டு அவன் வருகிறான் என்பதே பெரிய விஷயம். அவன் படிக்கலைங்கிறது 2வது. இத்தனை துயரத்தையும் சுமந்து கொண்டு அவன் தினமும் பள்ளிக்கு வருகிறான் என்பதே ஒரு பெரிய நான் என்ன சொல்றது முன்னேற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பெற்றோர்களுக்குன்னு கடமை இருக்குமா. பள்ளிக்கு அனுப்பிவிட்ட உடனே எல்லாருமே பள்ளியில அப்படியே நிறைய கற்றுக் கொடுத்து விடுவார்கள். நம்ம பிள்ளைக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதுல இல்லாம பள்ளிக்கு அனுப்பிய பிறகு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். அதே போல அந்த கைபேசி பயன்படுத்தும் பொழுது என்னெல்லாம் செய்யறாங்க அந்த பிள்ளைகளை. பொதுவா பாத்தீங்கன்னா பிள்ளைகளை இப்பெல்லாம் முழுமையா நம்பக்கூடாது. அவங்க சொல்ற விஷயங்கள் வேற, நம்ம அவங்கள ஃபாலோ பண்றோம்னு தெரியாமலேயே அவங்கள நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துல கூட எல்லாருமே மாறி போறதுக்கான காலங்கள் இருக்கு. அந்த டீனேஜ் ப்ராப்ளத்தை விட தாண்டி அதையும் சின்ன வயசுலயே, அதாவது அவங்க 5வது 6வது படிக்கிற காலங்கள்லயே அவங்களுடைய மனநிலைகள்ல திரிவு இருக்கு இந்த காலத்துல. அப்படிங்கும்போது பெற்றோர்கள் முழுமையா கவனிக்கணும். இன்னும் பெண் குழந்தைகள் மேல கூடுதல் அக்கறை வச்சுக்கணும். நம்பி யாருக்கிட்டையும் விடக்கூடாது. ஆசிரியர்களாக இருந்தா கூட ஒரு அடி தள்ளிதான் நிக்க சொல்லணும். யாரும் தொட்டு பேசக்கூடாது அப்படிங்கிற பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு ஊட்டணும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள்
சமுதாயம் 3 ஒரே நேர்கோட்டுல இருந்தா மட்டும்தான் ஒரு சிறந்த கல்வியை நாம கொடுக்க முடியும். ஒரு சிறந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தருணத்தில இப்போ பெற்றோர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க. பெற்றோர்கள் இப்படியெல்லாம் மாணவிகள பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இத தாண்டி ஆசிரியர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ஆசிரியர் அப்படிங்கிற சொல்லே ரொம்ப அழகான சொல்லுமா. ஆசு இரியர் குற்றத்தை நீக்குபவர்கள்னு பொருள். ஆசிரியர்கள் தமக்கிட்ட முதல்ல குற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய குற்றத்தெல்லாம் நீக்கிட்டு எதெல்லாம் தப்புன்னு உலகம் வெறுக்கிறதோ அந்த தப்பு ஆசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடாது. அந்த தப்பை நம்ம மாணாக்கர்கள்ட்ட பார்த்தா அதை நீக்கிடணும். இதுதான் முக்கியமான வேலை ஆசிரியர்களுக்கு. அது வந்து ஒரு பணி அப்படின்னு பார்க்க கூடாது. பணி அப்படின்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி வருமானத்திற்காக ஏதோ ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறதோ அல்லது ஒரு ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறதோ அப்படி கிடையாது ஆசிரியர் பணி. இது ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பான பணி. இதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த உயிர்கள் மத்ததெல்லாம் அந்த மெஷினோட இயந்திரங்களோட வேலை செய்யக்கூடிய பணிகள். இந்த ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும் மட்டும் உயிர்களோடு தொடர்புடையது. நம் கையில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பச்சை குழந்தைகளை நாம எப்படி அந்த களிமண் நம் கையில கொடுத்த களிமண்ணை நாம எப்படியெல்லாம் ஒரு உருவமாக மாற்றலாம், தெய்வ திருவுருவமாக மாற்றலாம், அல்லது ஒரு அழகான இயற்கையாக மாற்றலாம். ஒண்ணுமே செய்யாம கல்லா கூட அப்படி காய விட்டுறலாம். இது எல்லாமே ஆசிரியர்கள் கையில தான் இருக்கு. ஒரு ஆசிரியரும் சமுதாய விழிப்புணர்வோடு ஒவ்வொரு குழந்தையும் தன் குழந்தையாக நினைத்து கொண்டு அந்த ஆசிரியர்கள் பொறுமையோடு சொல்லித்தர வேண்டும். நமக்கு என்னன்னு கடந்து போக கூடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு நெருக்கடிகள் நிறைய இருக்கு. நிறைய வேலைகள் கொடுக்குறாங்க. மாணாக்கர்கள் சொல்றதை கேட்கறது இல்ல. அவங்களை கண்டிக்கிறது அல்லது தண்டிக்கிறது இது இன்னைக்கு முடியாத ஒரு செயல். அப்படி கண்டிக்கும் பொழுது சமுதாயமோ சேர்ந்து அவங்க மேல பழி போட்டுருது. எனவே நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு என்ன தேவையா அப்படின்னு ஒதுங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறதுக்கான காலம் இப்பொழுது வந்துருச்சு. ஆனா ஒரு ஆசிரியரும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த மாணாக்கர்களை நான் திருத்துவேன். இது இப்ப வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு மாணவன் வச்சுக்கோங்களேன். அவனை பார்க்கும் பொழுது நம்ம வெறுத்து ஒதுக்க கூடாது. அவன் நம்முடைய பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? அந்த மோசமான மாணாக்கன் நம்முடைய பிள்ளையா இருந்தா என்ன செய்வோம்? அவனை எப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அவனை திருத்துவோமோ அதற்கான முயற்சியை ஆசிரியர்கள் எடுக்க வேண்டும். நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% ஆசிரியர்கள் வந்து மாணாக்கர்களை நேர்வழிப்படுத்துறதுல தன்னை முழுமையாக கரைத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான பழிகளுக்கு அஞ்சி ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனா எது எப்படி ஆயினும் ஆசிரியர்கள் நிலம், மலை, நிறைகோள், மலர் அப்படின்னு 4 உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியர் காலத்துல கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால தொல்காப்பியம், அதை தொடர்ந்து நன்னூல், இதுல 4 பொருள்களை உதாரணம் சொல்லியிருக்காங்க. நிலம் போல இருக்க வேண்டும், பொறுமையாக பல உயிர்கள் வாழ்வதற்கான இடம் அப்படின்னா எல்லா மாணாக்கர்களையும் ஒரே மாதிரி இன்னைக்கு இப்ப நிலம் பாத்தீங்கன்னா புல்லுக்கும் இடம் தருது, கலைக்கும் இடம் தருது இல்லையா? அது மாதிரி அதாவது நல்லா இல்லாத மாணவர்களும் கூட நம்ம கிட்ட இருப்பாங்க. அவர்களையும் நாம வந்து வாழ வைக்க வேண்டும், அவர்களையும் வளர்க்க வேண்டும். அப்படிங்கிறது பொறுமையோடு இருக்க வேண்டும். மலை போல உயர்ந்த ஒரு எண்ணத்தோடும் நிறைய கல்வி கற்றவர்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நிலம் அதே போல தராசு கோல் போல இருக்கணும். வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் மாணாக்கர்கள்ட்ட நல்லா படிக்கிறவங்களுக்கு அவங்க மேல கொஞ்சம் அன்பும், படிக்காதவங்களை வெறுக்கிறதும் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி சமமாக மதித்து பாடம் சொல்லி தர வேண்டும். இது வந்து மாணாக்கர்கள் வந்து அதுல அவங்க யாரு தப்பு செஞ்சாலும் சரி, நல்லது நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி 40 மாணாக்கர்களையும் ஒரே மாதிரி மதிக்கக்கூடிய ஒரு பண்பை வந்து தராசு கோளுக்கு இணையா சொல்றாங்க. அதே போல கடைசியா சொல்றாங்க மலர் போல புத்துணர்ச்சி, மகிழ்ச்சி, புன்னகை இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு ஊர்ல அல்லது ஒரு நம்முடைய சமுதாயத்துல நல்ல விசேஷங்களுக்கும் மலர் வரும். அதே போல கடைசி யாத்திரையிலும் மலர் இருக்கும். மலர் இல்லாத சமுதாயத்துல எந்த விழாவும் நடக்காது. அது போல ஆசிரியர் பெருமக்கள் தான் பணி செய்யக்கூடிய அந்த சமுதாயத்துல முக்கியப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அளவிற்கு தன்னை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய கடமை இது வந்து சும்மா வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலை கிடையாது. இது ஒரு சேவை, சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை ஒவ்வொரு ஆசிரியரும் உணர்ந்து பொறுமையை கடைபிடித்து புன்னகையோடு அணுகினால் எப்படிப்பட்ட மாணாக்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு மாணவர்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றதே ஒரு டீச்சரோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவரையும் உங்களுடைய பணி சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழ் மீது எனக்கு பற்று அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த தமிழ் மீது ஆர்வம் அப்படின்றது உங்களுக்கு எப்படி அதிகமானுச்சு? இந்த தருணத்தில் நீங்கள் எழுதின கவிதைகள் ஏதாவது இருந்தால் அந்த வரிகள் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். தமிழ் மீது ஆர்வம் அப்படிங்கும்போது நாங்க படிக்கிற காலத்துல ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்களுக்கு ஒரு தமிழாசிரியா இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது தனித்தமிழ்ல பேசுவாங்க.
லதா அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அவளை வந்து கொடி அப்படின்னு கூப்பிடுவார். லதை அப்படின்னா கொடின்னு அர்த்தமா, அப்படி கூப்பிடுவாங்க. அதே போல என்ன வந்து எப்படின்னா கதிர்மகள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உஷாராணி அப்படிங்கிற சொல்லிட்டு வந்து கதிர்மகள் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. நிறைய பாடல்கள் சொல்லித்தரது எல்லாத்துலயுமே கொஞ்சம் ரொம்ப ஆர்வம். ஐயா பேர் வரதராஜன் ஐயா, ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழகா சொல்லி தருவாரு. அதுல இருந்து நாங்க வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் நல்ல உச்சரிப்போடு பேசணும் அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம் 8ஆம் வகுப்புல இருந்து. அதுல இருந்து +2 வரைக்குமே நல்ல மார்க் வாங்கணும். ஆனா எனக்கு வந்து வேறு ஒரு கல்வியில தான் ஆர்வம் அதிகமா இருந்தது. +2 படிக்கும்போது அந்த தாவரவியல்ல வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகம். ஆனால் அது படிக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. எங்க வீட்ல என்னை படிக்க வைக்கல. 12ஆம் வகுப்போட போதும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு போராடி நான் படிச்சாலே படிப்பேன்னு சொல்லிட்டு நான் பட்டினி எல்லாம் கிடந்து, அதுக்கு பிறகு எங்க சித்தி வீட்டுக்கு வந்து அது தமிழ் கல்லூரின்னு தெரியாம தான் நான் சேர்ந்தேன். இது அவங்க சொல்லிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. தனித்தமிழ் கல்லூரின்னு தெரியாம ஏதோ படிக்கணும், கல்லூரியில படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சேர்ந்தேன். அதன் பிறகுதான் இது தனித்தமிழ் கல்லூரி என்பது புரிந்தது. கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு ஆரம்பத்துல. ஐயோ! நம்ம வந்து பாட்டனி படிக்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு. ஆனால் இறைவன் அல்லது இயற்கை இதுதான் உனக்கு உகந்ததுன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க வச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களுடைய சித்தி வீட்ல இருந்து நான் தங்கி படிச்சேன். எங்க பெற்றோர்கள் வந்து 12ஆம் வகுப்புக்கு மேல பிள்ளைகள அடுத்த ஊருக்கெல்லாம் போய் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு, எங்க அம்மா படிச்சவங்க தான். அப்பவே பியூசி படிச்சவங்க. எங்க குடும்பம், எங்க தாத்தா வந்து கொஞ்சம் பெண்கள்லாம் வெளியில போய் படிக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த காலகட்டத்துல, அதனால என்னை படிக்க வைக்கல. எங்க வீட்டை எதிர்த்து எங்க சித்தி வீட்ல வந்து படிக்க வச்சாங்க காரைக்குடியில தனித்தமிழ் கல்லூரி. படிச்ச பிறகுதான் படிக்க வந்த பிறகு சரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மேல் படிக்கிறதுக்கு. படிக்க வேணாம்னு சொல்றதை விட பரவாயில்ல, அதை பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முழுக்க 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 ஈடுபாடோடு படிச்சோம். எங்களுடைய பேராசிரியர்கள் அற்புதமானவர்கள். அவர்கள் சொல்லி தந்த அன்றைக்கே படிச்சிருவேன். எங்களுக்கு 6 செமஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, 6 செமஸ்டர்லயும் இருக்கக்கூடிய அத்தனை பாடத்திலையும் முதல் மதிப்பெண் நான் தான் வாங்கியிருக்கேன் ராமசாமி தமிழ் கல்லூரி காரைக்குடியில. அது மட்டும் இல்லாம அந்த 95 பேட்ச்ல காமராஜர் பல்கலைக்கழகத்துல பிலிட்ல கோல்டு மெடலிஸ்ட். அப்படியே நான் இதை சொல்றேன், இது என்னுடைய பெருமைக்காக, நீங்க கேட்டதுக்காக நான் சொல்லல. பட் ஏன் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா தேவைக்காக வந்த ஆர்வம் தான் இது. ஐயோ படிச்சிடணும், வேணாம் படிப்பு இது வேணாம், தமிழ் வேணாம்னு நினைச்சேன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாளே நினைச்சு படிச்சதுதான். ஆனா அதன் மீது நாளுக்கு நாள் எனக்கு ஆர்வம் கூடி ஒரு கவிஞராக அப்படி என்னை வளர்த்தது தமிழன்னைக்கு எனக்கு அதாவது இதுதான் உன்னுடைய வழி என்று இறைவன் என்னை காட்டியிருக்கிறார். இன்று வரை தமிழை என்னுடைய அன்னையாக, என்னுடைய கடவுளாக மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அதாவது மரபு கவிதைகள் தான் எழுதுவேன். புது கவிதைகளை விட மரபு கவிதைகள் நிறைய எழுதுவேன். அந்த தலைப்பை உள்வாங்கி கொஞ்சம் சற்று பெரிய கவிதைகளாக இருந்தாலும் தலைப்பிற்கு முழுமை செய்வது என்னுடைய வழக்கம். சிறு சிறு கவிதைகளும் எழுதியிருக்கிறேன். நீண்ட கவிதைகளாக இல்லாமல் சிறு கவிதைகள், ஒரு தாய்மொழிக்காக ஒரு கவிதையும், ஒரு சிறு சிறு கவிதைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தாய்மொழிக்காக ஒரு குறுங்கவிதை. தாயின் வழியே என் தளிருடலுள் புகுந்து தன்னென்ற இதயத்தில் தனியிடம் பிடித்து அமர்ந்து தனியரசு செய்திடும் தமிழரசி என் தாய்மொழி. தாயின் வழியே என் தளிருடலுள் புகுந்து தன்னென்ற இதயத்தில் தனியிடம் பிடித்து அமர்ந்து தனியரசு செய்திடும் தமிழரசி என் தாய்மொழி. அடுத்து தன்னம்பிக்கை பற்றி ஒரு 4 வரி கவிதை. உன்னுள் இருக்கும் உந்து சக்தியே தன்னம்பிக்கை என்பதை உணர்ந்தால், உன்னுள் இருக்கும் உந்து சக்தியே தன்னம்பிக்கை என்பதை உணர்ந்தால் இன்னும் ஏற்றமிகு இமயத்தை கூட கண்ணை மூடி கடந்திடலாம். ஏற்றமிகு இமயத்தை கூட கண்ணை மூடி கடந்திடலாம். தன்னம்பிக்கை துளிர்விடும் யாரிடமும் இன்னல் என்பது எதிரிலும் நில்லாது. தன்னம்பிக்கை துளிர்விடும் யாரிடமும் இன்னல் என்பது எதிரிலும் நில்லாது. அந்த தலைக்கணத்திற்காக ஒரு சிறிய கவிதை. வேகமாக சுழன்று நம்மையெல்லாம் மகிழ்வித்த பம்பரம் விரைவாக வீழ்ந்தது ஏன்? வேகமாக சுழன்று நம்மையெல்லாம் மகிழ்வித்த பம்பரம் விரைவாக வீழ்ந்தது ஏன்? தலைக்கணமாக இருக்குமோ? நீர்க்குமிழி நொடிப்பொழுதில் வாழ்க்கை தத்துவத்தை வழங்கி மறைந்திடும் ஞானத்தின் குறியீடு நீர்க்குமிழி. நீர்க்குமிழி பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல மறைஞ்சிரும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். அதை அர்த்தமாக வைத்து எழுதியிருக்கிறேன். நொடிப்பொழுதில் வாழ்க்கை தத்துவத்தை வழங்கி மறைந்திடும் ஞானத்தின் குறியீடு நீர்க்குமிழி. நன்றிமா. ஸோ உண்மையாகவே நிறைய கவிதைகள், நிறைய தத்துவமுள்ள கவிதைகள், நிறைய விஷயங்கள் நல்லாவே சொல்கிறீங்க. இப்போது இந்த கல்வி பணியிலேயே ரொம்ப சவாலான விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு இருக்கும் இல்லையா? இதை ஃபேஸ் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? இன்றைய காலகட்டத்துல கல்வி பணியே சவாலா தான் இருக்கு. நம்ம நினைக்கிறத கொண்டு போய் அவங்க மனசுல உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. இந்த மாணாக்கர்களை கவனத்திற்குள் கொண்டு வர்றது, அப்படி கவனச்சிதறல் நிறைய இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 20 நிமிடம் கூட ஒரு பாடத்தில் முழுமையாக கவனிச்சுக்க முடியலமா அவங்களால. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல யாராவது அந்த பக்கம் நடந்தா அந்த பக்கம். இந்த கவனச்சிதறல் ஏன் வருது? இத வந்து சரிப்படுத்துறது, இதை வந்து சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
கவனச்சிதறல் இல்லாமல் முழுமையாக ஃபுல்லி கான்சென்ட்ரேஷன் முழு கவனத்தோடு அந்த பாடத்தையோ அல்லது ஒரு கலையோ கற்றுக்கொள்ளும் போதுதான் அது மனதிற்குள் வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாங்க அந்த கவனத்திற்கு. அதே போல நம்ம அப்துல் கலாம் ஐயாவை சொல்லலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைக்கு கூட அந்த மாதிரியான கவனத்தை ஒரு 40 நிமிடம் ஓரிடத்தில் குவித்தல் என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. அதற்கான அடிப்படை பயிற்சியை கொடுக்க வேண்டும். அந்த இதுக்குதான் அந்த மூச்சு பயிற்சி, இந்த யோகா, தியானம் இவற்றின் மூலமாவது கொஞ்சமாவது அதை கொண்டு வரணும். இந்த கவனத்தை கொண்டு வந்து விட்டால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அந்த பிள்ளைகளுக்குள் கொண்டு போய் சேர்த்து விடலாம். அதற்கான அடுத்த முயற்சி தான் இந்த மாதிரி எங்களுடைய பள்ளியில மத்தியானம் ஒரு சாப்பாட்டிற்கு முன்னால ஒரு 25 நிமிஷம் இந்த பயிற்சி உண்டு, யோகா பயிற்சி உண்டு. ஆனா அதுக்கான நேரம் பத்தல. இனிமே காலையில வந்த உடனே கொஞ்ச நேரம் அந்த மூச்சு பயிற்சியும் ஒரு 5 நிமிஷம் தியானமும் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அந்த கவனம் மட்டும்தான் இப்போதைக்கு சவால். அப்படின்னா எப்படிப்பட்ட மாணாக்கர்களையும் நாம இந்த கவனம் இருந்துச்சுன்னா சரி பண்ணிடலாம். அது இல்ல. அதுதான் இப்பொழுதுக்கு மிகப்பெரிய சவாலாக நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இந்த பணி பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கிடையில நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக ஃபீல் பண்ண மூமெண்ட் அப்படின்னு இருக்கும்ல மேம், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பெருமையாக அப்படின்னு நினைக்கும் போது ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அர்ப்பணிப்போடு நம்ம பணியாற்றக்கூடிய ஒரு பெருணமும் பெருமையானது. காலையில உள்ள நுழையும் போது 102 மாணாக்கர்களும் அம்மா வணக்கம்மான்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் போகும்போது நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. தனித்தனியா இது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம ரொம்ப இளம் வயதில் வேலைக்கு, அதாவது 23, 24 வயசுல வேலைக்கு சேர்ந்த போது என்னிடம் படித்த மாணாக்கர்கள் கூட இன்னைக்கு எனக்கு 50 கடந்துருச்சு. 51 வயசாச்சு. நேத்தோட 51 தொடங்குது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைங்க அவங்க குழந்தை குட்டிகளோட வெளிநாடுகள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறாங்க. இப்ப ஒரு முந்தா நாள் கூட ஜெர்மன்ல இருந்து என்னுடைய மாணாக்கன் அப்ப படிக்கும் போது கூட கொஞ்சம் தகராறு பண்ணக்கூடிய பையன் தான் அவன். ரொம்ப அப்ப நானும் சின்ன வயசுதான் அவங்களோட இறங்கி ஜாலியா அவங்க கிட்ட பேசி தமிழை புகுத்திருக்கேன். அப்ப என்கிட்ட படித்த மாணாக்கர்களை இன்று வரைக்கும் உச்சரிப்பா இருக்கட்டும், அந்த தமிழ் மீள மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். அவன் எங்க ஜெர்மன்ல ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் வச்சு நடத்தி அந்த உச்சரிப்போடு அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை சொல்லி தரக்கூடிய அந்த இதுல இருக்கு. கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னிடம் மெட்ரிக் பள்ளியில் படித்த மாணாக்கி +2 வரைக்கும் பதின்ம பள்ளியில படிச்ச அந்த நீங்க படித்த அதே கல்லூரியில நான் படிக்கணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச பிள்ளை தமிழ் கல்லூரியில படிச்சு இன்னைக்கு அதே கம்பன் கற்பகத்துல தமிழாசிரியரா பணியாற்றிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள். எனக்கு நிறைய மாணாக்கர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள். தினமும் அம்மா சாப்பிட்டீங்களா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய மாணாக்கர்கள் குழந்தைகள் எனக்கு நிறைய இருக்காங்க பாருங்க. இதைத்தான் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணங்களாக நினைத்து கொண்டிருக்கிறேன். கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. சூப்பர் மேம். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுக்கும் கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட்டிவாக ஒரு நபர் அப்படின்றவங்க நிச்சயமாக தேவைப்படுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி சப்போர்ட்டிவாக உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க மேம்? எனக்கு உறுதுணை என்னுடைய குடும்பம். என்னுடைய கணவர் பிஎட் முடிச்சுட்டு மெட்ரிக்ல வேலை பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த டிஆர்பி 2002 அப்ப மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் மதிப்புமிகு நம்முடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பரீட்சை நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்படியே முழுக்க ஸ்கூலுக்குள்ள போயிட்டோம்னா வெளியிலே வரமாட்டேன். அப்ப என்னுடைய தோழி இது மாதிரி டிஆர்பி பண்ணியிருக்கா அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. நீ வேணா ஃபில்அப் பண்ணு, நான் கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமா போனோம். இப்ப அரசு பணி கிடைத்தது. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வேலை கிடைக்கல. அதுதான் எனக்கு என்ன பரீட்சைனே தெரியாம நான் பரீட்சை எழுதுறேன். அதுல அதுக்கு பிறகு அந்த பணியை பற்றி நான் அந்த மெட்ரிக் பள்ளி விட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். அப்ப அந்த பணியை பற்றி சொல்லி என்னை வழி நடத்தினது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கு. நான் பள்ளியில என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை அடுத்த நிமிஷம் செஞ்சு கொடுத்துருவாங்க என்னுடைய கணவர். அதுக்கு மேல என்னை பிஹெச்டி வரைக்கும், முனைவர் வரைக்கும் என்னை படிக்க வச்சது அவங்கதான். ஏதாவது ஆன்மீக கூட்டங்கள், அதே போல கம்பன் விழாக்கள், எங்க போகணும்னாலும் உனக்கு வீடு இல்லையா, அப்போ உனக்கு பிரச்சனை இப்படி சுத்திரியெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. உனக்கு என்ன வேணுமாலும் படி, என் புத்தகம் வேணுமா, எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து இன்றைக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் வெற்றி பெண்கள் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் 100% பின்னால இருக்காங்க. அதே போல என்னுடைய குடும்பம் எல்லாமே, என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டவங்க. அம்மா இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, படிக்கிறதுனா பிடிக்கும். என்னுடைய ரூம்ல போய் கதவை சாத்திட்டுன்னா தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு குடும்பமே என் பின்னால இருக்கு. என்னுடைய கணவர்
100% எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படியாக இருக்கிறாருங்கிறத பெருமையோடும் நன்றி உணர்தலோடும் நான் சொல்லிக்கிறேன். சூப்பர் மேம். ஸோ இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு தலைமை ஆசிரியை அப்படிங்கிற எல்லாத்தையுமே கடந்து நீங்கள் ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? ஒரு நல்ல கேள்விமா. பெண் அப்படிங்கிறதே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் அப்படிதான் சொல்ல முடியும். உண்மை, நேர்மை, தாய்மை, மென்மை, மேன்மை எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு சொல்லுதான் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்மை அப்படிங்கிறது கிடைத்தற்கரிய வரம். அது சாபம்னு சில பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பா நான் அதை ஒரு வரமா தான் நினைக்கிறேன். அந்த பொறுமையினுடைய இலக்கணமாக பெண்கள் எல்லா இடத்திலும் தடம் பதிச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எப்படித்தான் இருந்தாலும் நாம பெண்கள் தான். அந்த ஒரு உணர்வு எல்லார்கிட்டே இருக்கணும். புதுமை பெண்கள்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உடையில் அலட்சியம் காட்டுவதாகத்தான் நான் நினைக்கிறேன். புதுமை பெண்ணா என்ன பாரதியார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, அழகான ஒரு பாட்டு அது. நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு அப்படின்பாரு. நிமிர்ந்து நடங்க. இப்ப நான் கூட என்னுடைய மாணாக்கர்களுக்கு சொல்லுவேன், கண்ணை கீழே குனியவே கூடாது, நேருக்கு நேராக பேசணும், நேருக்கு நேரா பேசணும். அப்படி நம்ம பேசும்போதுதான் நாம நேரடியா அவங்கள பார்க்கும்போது நம்முடைய மனசுலயோ அவங்களுடைய மனசுலயோ எந்த களங்கமும் இல்லைன்னு அர்த்தம். நேர பார்த்து பேசுங்க, நியாயமா இருங்க. நியாயமா இருக்கவங்கதான் நேர பார்த்து பேசுவாங்க. அதே போல உடை நாகரிகமான உடை, 4 பேர் மதிக்கக்கூடிய உடையை போடுங்க. நம்முடைய உடல் அழகை வெளியில காட்டணுங்கிற அவசியமே கிடையாது. அது பார்க்கும் பொழுதே மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உடை இருக்க வேண்டும். அதே போல செயற்கையாக எதையுமே நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இறைவன் கொடுத்த இயற்கை அழகே போதுமானது. தேவையில்லாமல் மற்றவர்களிடம் கருத்துக்கள் பரிமாற்றம் என்பதே வேண்டாம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். பெரும்பாலும் பெண்கள் மௌனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றேன். அதிகமா பேசுறவங்கன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத விஷயத்தை தேவையில்லாதவர்களிடம் பரிமாறிக்கொள்வது என்பது நாளைக்கு நமக்கே நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கான வழியாக மாறிவிடும். எனவே அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெண்களுக்கு பொறுமை சுத்தமா பத்தல. நான் பெரிய ஆளு, நானும் தானே படிச்சிருக்கேன், நானும் தானே வேலைக்கு போறேன்னு சொல்லி நம்ம வீட்டுல நம்ம இவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருக்கணுங்கிறது இல்ல. பெண்கள் தான். ஒரு காலத்துல பெண்கள் வீட்டுல இருக்கணும், ஆண்கள் வெளியில போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினையே ஆடவர்க்கு உயிரே, வினையுடைய ஆடவர் மகளிருக்கு உயிரேன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போறது ஆண்களுடைய கடமை. அவங்க கொண்டு வர்றது வீட்டுல பராமரிக்கிறது, குழந்தைகளை வளர்க்கிறது, காப்பாத்துறது எல்லாம் பெண்களுடைய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு பொருளாதார தேவை, கல்வி, அதனால எல்லாரும் வெளியில போறோம், சம்பாதிக்கிறோம், இதுல நமக்கு சுதந்திரம் கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாது. ஆண்களை எதிர்ப்பதல்ல சுதந்திரம், ஆண்களோடு அனுசரித்து போக வேண்டும். எந்த ஆடவருக்கும் நாம் தப்பானவர்களாக தெரியவே கூடாது. அது நம் கையில தான் இருக்கு. ஒரு ஆடவர் நம்மை தவறாக நினைத்து கொண்டு நம்மை நெருங்குகிறார் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 80% நாம் காரணமாக இருக்கிறோம். எனவே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சமுதாயத்தில் எந்த தீங்கும் வரப்போறதில்லை. நாம போட்டி போடக்கூடியவர்கள் இல்லை. ஆண்களும் பெண்களும் இணைந்ததுதான் ஒரு அழகான சமுதாயம். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். ஒரு பக்கம் இல்லை என்றாலும் அந்த நாணயம் செல்லாது. எனவே நான் பெரியவரா, நீ பெரியவரா என்பதற்கெல்லாம் இடமில்லாமல் ஆண்கள் பெண்களை மதிக்க வேண்டும், பெண்கள் ஆண்களை மதிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து வாழக்கூடிய சமுதாயம் தான் சிறக்குமே தவிர, மற்றபடி பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உடல் தான் வேறே தவிர உயிர் ஒன்றுதான். உடல் வேறுபாட்டை வைத்துதான் நாம் பிரிக்கிறோமே தவிர உயிரில் எந்த வேறுபாடும் கிடையாது. எனவே ஏற்றத்தாழ்வாக நான் தான் பெரியவர் என்ற தலைக்கணத்தோடு ஆணவத்தோடு யார் வாழ்ந்தாலும் அதற்கான பின்விளைவு வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். எனவே பெண்களாக நடக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும். பேச்சில் யாரிடம் என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை குறைந்துவிடும். நம்மை உணர்தல் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். யாருக்காகவும் எந்த இடத்திலும் நம்மை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது, தலை கவிழக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும். இது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டுமே தவிர, இதை செய்து கொண்டு நம்முடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே சென்றால் நமக்காக என்ன கிடைக்க வேண்டும் என்பதை இயற்கை நமக்கு தரும் என்பது மட்டும் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. யார் முன்னாலும் மண்டியிட தேவையில்லை, நம்மை நாம் விட்டுத்தர தேவையில்லை, நம்முடைய தன்மானத்தை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. அதே சமயம் பிறருடைய தன்மானத்திற்கும் நாம் இழுக்கு ஏற்படுத்தக்கூடாது. சமுதாயத்தில் பெண்ணாக பிறப்பதற்கான ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு முடிந்தவரை தாய்மை உணர்வோடு நல்லதை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது என் சகோதரிகளுக்கு நான் தரக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் என்று கூட சொல்லலாம். நன்றி.
ஓகே மேம், சூப்பர் மேம். ஸோ நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி கேட்ட நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதிரை வானொலி என்பது இப்பொழுது நான் கேள்விப்படும் பொழுது நீங்க நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய வேண்டும். அதாவது பணம் சம்பாதித்தல் என்பது அப்படிங்கிறதை விட சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்காக நான் செயலாற்றுகிறேன் என்று நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களை மிகப்பெரிய ஒரு இடத்தில் கொண்டு சேர்க்கும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நல்லவற்றை கேட்போம். காது 2 காது 1 வாய் இறைவன் கொடுத்ததற்கு காரணம் குறைவாக பேச அதிகமாக கேள் என்று இந்த வானொலி நிலையத்தில் நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்யுங்கள். அந்த நேயர்கள் அனைவரும் நல்ல நிகழ்வுகளை பொறுமையாக கேளுங்கள். கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல. இன்னைக்கு கேட்கறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படிங்கிறாங்க. கேட்கும் பொழுது சின்னதா கொஞ்சமா 2 நிமிஷமா இருந்தா கேட்கறாங்க. அது 8 நிமிஷமா இருந்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. 8 நிமிஷத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் அதுல சொல்லியிருப்பாங்க. எனவே நல்ல செய்திகள் கூடுதலாக இருந்தா கூட பொறுமையாக அதுல என்ன இருக்குங்கிறத கேளுங்க. இதுதான் நேயர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். நல்லவற்றை சிந்திப்போம், நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றையே கேட்போம். இந்த வாழ்க்கையை நலமுடையதாக ஆக்கிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக நம்ம கூட கலந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட உஷாராணி மேம் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.